ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. கண்ணெதிரே நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. என்னை யாரும் அப்படி ஏமாத்த மாட்டாங்க. ருத்ராமா அப்படி எல்லாம் நடக்க விட்டுற மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. நான் ருத்ராமாக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன். அவங்க என்கிட்ட கேக்குறதெல்லாம் இது ஒன்னே ஒண்ணுதான். அதனாலதான் இத நான் உங்ககிட்ட போய் என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. இதான் சக்தி உன் பிரச்சனையே. நீ இப்படி வெள்ளந்தியா நல்ல மனசோட இருக்கிறதுனாலதான் எல்லாரும் பிளான் பண்ணி உன்னை ஒவ்வொரு விஷயத்திலயும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நாளைக்கே ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமாயி மாத்தி நடந்துட்டா வீண் போறது உன் வாழ்க்கை தானே. அப்புறம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி உன்னை வேலைக்காரியாதான் எல்லாரும் பாப்பாங்க. அதுக்கப்புறம் நீ அழுது புலம்புனாலும் என் அண்ணன் சிவா உனக்கு கிடைக்க மாட்டான். இதுக்கப்புறமும் நீ பிடிவாதமா இருந்த உன்னோட வாழ்க்கைய நீயே அழிக்க போறன்னு அர்த்தம். இங்க பாருங்க அண்ணி, நம்ம நல்லது செஞ்சா திரும்ப நமக்கு நல்லதுதான் நடக்கும். மறுபடியும் ஏதோ ஒரு விதத்துல அந்த ஆண்டவன் என்னையும் சிவா சரியும் சேர்த்து வச்சிருவான். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இத பத்தி யாரும் பேச வேண்டாம். சக்தி, அந்த ரத்தினம் விமலா கதைய முடிச்சிட்டு வரேன்ட்டு போனா. ஆனா இப்ப வரைக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. எப்படியும் ரத்தினம் போன வேகத்துக்கு அவ கதைய கண்டிப்பா முடிச்சிருப்பான். வா ரத்தினம், உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த விமலா கதைய முடிச்சாச்சுல்ல? ரத்னோ, வாயை திறந்து பதில் ஏதாவது பேசு. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. கை கேட்டினது கத்து கேட்டாம போயிடுச்சு. என்ன ரத்னோ, நீ அவ கதைய முடிச்சாதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நான் உன்கிட்ட சொல்லி அனுப்பியும் நீ இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற. அப்போ உன்னோட கனவு லட்சியம் எல்லாமே நீயே குழி தோண்டி புதைச்சிரு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நாளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி விமலா வந்து ருத்ரா கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா கதல் கந்தலாயிடும் ரத்னோ. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அதான் உங்ககிட்ட வந்து விஷயத்த சொல்லலான்னு வந்தேன். உன் பொண்ணுக்கும் உனக்கும் கிடைக்க போற வாழ்க்கைய நினைச்சு பாத்தியா? அந்த விமலாவை இத்தனை நாள் நீ உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே பெரிய அசிங்கம்னு உனக்கு தோணலையா? நாளைக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஐயோ, உங்க வாயால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. நான் உயிர் வாழறதே என் பொண்ணுக்காக தான். நாளைக்கு விடிஞ்சா என் பொண்ணோட கல்யாணம், என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக நான் எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, நாளைக்கு என்ன மீறி இந்த விமலா எப்படி ருத்ராவை சந்திக்கிறான்னு நான் பாக்குறேன். சொல்லுங்க ஐயா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்க்கும்போது நானே உன்கிட்ட வந்து பேசுவேன். ஆனா என்னன்னு தெரியல, இப்போ முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குமா. என் குடும்பம் மொத்தமும் உன் ஒருத்திக்கு மட்டும் ஆயுசுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம்மா. ஐயோ ஐயா, நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா? நீங்களும் ருத்ராமாவும் என்ன பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அனிதா அம்மாவுக்கு நான் இது கூட செய்யலனா நான் ரொம்ப நன்றி கெட்டவளா ஆயிடுவேன். இப்ப கூட உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? என்னோட குடும்பமே
உன் கண்ணு முன்னாடியே உனக்கு துரோகம் பண்ணிருக்கோம். ஆசை ஆசையா நீ சிவாவோட வாழப்போற வாழ்க்கையை பிரிச்சு நாங்க அதை எங்க பொண்ணு கொடுத்துருக்கோம். நாங்களே தப்பு பண்ணிருக்கோங்கிறது எங்களுக்கே நல்லா தெரியுதுமா. ஆனா இப்ப கூட அந்த பள்ளியெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ற பாத்தியா? என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல உன்ன மாதிரி ஒரு தியாகிய நான் பார்த்ததே இல்லம்மா. சக்தி, நீ அனிதாவுக்கு மட்டும் வாழ்க்கை கொடுக்கலமா, ருத்ராவோட சேர்ந்து இன்னைக்கு நான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு உன் முன்னாடி நின்று பேசுறேன்னா அதுக்கு காரணமே நீதாம்மா. இத பாருமா, வயசுல நீ சின்ன பொண்ணா இருக்க. இல்லன்னா உன் கால்ல விழுந்து கண்ணீர் விட்டு என் மனசுல உள்ள வார்த்தையில இறக்கி வச்சிருப்ப. ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்ணுக்காக நான் கஷ்டப்படலாம், ருத்ரா கஷ்டப்படலாம். ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாத உன்னைய எல்லாரும் கஷ்டப்படுத்துறதும் இல்லாம காயப்படுத்திக்கிட்டே இருக்கோம்மா. கடவுள் என் பொண்ணுக்கு எவ்வளவுதான் ஆயுசனை கொடுத்தாலும் அவ வாழ போற கொஞ்ச நாள்ல அவ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக்குறது நீதான சக்தி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கையெடுத்து கும்பிடுற உண்மையான கடவுள் நீதாம்மா. தயவு செஞ்சு நாங்க உனக்கு பண்ண துரோகத்துக்கு எங்களை மன்னிச்சிரு சக்தி. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. நீங்க போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இத பத்தி எல்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் பூஜை ரூமுக்கு போறேன். நான் சிவா சார் மேல வச்சிருந்த காதலை விட ருத்ராமா மேல வச்சிருந்த பாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசா தெரிஞ்சது. அதனாலதான் என்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டேன். காதலா தியாகமானு பார்த்தா எனக்கு தியாகம் தான் பெருசா தெரியுது. எது நடந்தாலும் அது எந்த தடையும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நான் எடுத்த இந்த முடிவு ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே நான் எடுத்த இந்த முடிவு உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா ருத்ராமா மனசு கஷ்டப்படாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வை. சக்தி, எல்லாம் ரெடியா? செக் பண்ணிட்டியா? ருத்ரா எல்லாமே ரெடிமா. அண்ணி, கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருந்து என்னெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ எல்லாத்தையும் தயவு செஞ்சு எடுத்து வச்சிருங்க. சில நேரங்கள்ல நானே மறந்தாலும் மறந்துடுவேன். நீ டென்ஷன் ஆகாத. நீ சொன்னது சொல்லாம மறந்து போனது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நானே எடுத்து வச்சிட்டேன். நீ எதை பத்தியும் நினைச்சு கவலையே படாத. சரி ருத்ரா, நான் அனிதா ரூமுக்கு போறேன். அண்ணி ஒரு நிமிஷம். அனிதா ரெடி ஆகலன்னா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சீக்கிரமா ரெடி பண்ண சொல்லுங்க. சீக்கிரம் கிளம்பு. சரி சரி, நான் பண்றேன். சக்தி, நீ போமா, மத்தவங்கள ரெடியான பாரு. சரிங்கம்மா. வா சக்தி. என்ன கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தியா? ஏன் சிவா சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிய போகுது. ஆனா இப்போ நீ பிடிவாதமா தான் இருக்கல்ல? சக்தி, இப்ப கூட நமக்கு டைம் இருக்கு. அனிதா கழுத்துல தாலி கட்ட வேண்டான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாம். சொல்லு சக்தி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொல்லு சக்தி. உன்னோட போக்கிலேயே விட்டு பிடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா கடைசியா நீ என்னையே விட்டு கொடுத்துட்டியே.
கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னும் நீங்க ரெடி ஆகாம இருக்கீங்க. சீக்கிரம் கிளம்புங்க. தங்கச்சி என்னங்க ரெடியா? ஆ அண்ணா என்ன நீங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? இங்க பாருமா ருத்ரா, ஆம்பளைங்க ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் போதும். நான் என்ன இந்துவா 6 மணி நேரமா மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்க? சரி போங்க, மத்தவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாருங்க. அப்படியே நீங்களும் ரெடி ஆயிட்டு வாங்க. சரிம்மா. மறந்தாயே மறந்தாயே பெண்ணே என்னை ஏன் மறந்தாய்? கடந்தேதான் நடந்தாயே யாரோ என்று ஏன் கடந்தாய்? நினைவுகள் யாவும் நீங்கி போனால் நான் யார்? மறதியா அவதியா சகதியா? நிகழ்ந்தவை எல்லாம் பொய்யாயானால் நீ யார்? ஜனனமா சலனமா மரணமா? தனியாய் நான் வாழ்ந்தேனே வானாய் நீயானாய், உனில் ஏற பார்த்தேனே காணாமல் போனாய். சிவா, அழுகணும்னா இங்கே வாயை திறந்து கத்தி அழுதுடுறா. சிவா, இந்த ரூமை விட்டு மாப்பிள்ளைய நீ வெளியில வந்துட்டா அது கூட உன்னால முடியாதுடா. என்னால முடியலப்பா. ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சிவா, தோளுக்கு மேல விழுந்த பிள்ளைய தோழன்னு சொல்லுவாங்கடா. ஆனா நீ பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் உன்னை அப்படிதான்டா பாக்குறேன். இந்த மெழுகுவத்தி எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னை தானே அழிச்சுக்கொண்டா. அதே மாதிரிதான் நீயும் சக்தியும். ருத்ராவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்த அவ உன்னை தியாகம் பண்ணா. சக்திக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்த நீ இப்ப சக்தியை தியாகம் பண்ண போற. இப்படி 2 பேரும் பெரிய இடத்துக்கு தான் போட்டி போட்டு விட்டு கொடுத்தீங்களாடா. உன்னோட மனசு இப்ப எவ்வளவு வலிக்கும்னு ஒரு அப்பாவா இல்ல ஒரு நண்பனா என்னால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உன்னோட மனசுல என்ன இருக்குங்கிறத சக்தி கிட்ட நீ ஓப்பனா சொல்லிட்டியா? சக்தி ஏதாவது சொன்னாலா? நான் சக்தியை புரிஞ்சுக்காதப்ப அவ என் பக்கத்துல இருந்தா. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டதும் அவ என்னை விட்டு தூரமா போயிட்டா. மனசு இப்ப கூட ரொம்ப வலிக்குதுப்பா. ஆனா இந்த வலிய கூட சக்தி தான் கொடுத்தான்னு என் மனசுக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிறேன்ப்பா. வலியும் காயத்தையும் தாங்கி தாங்கி பழகிடுச்சுப்பா. அதனால என் வாழ்க்கையில இனிமே எல்லாமே போலியாதான் இருக்கும். உங்க புள்ள சிவா எப்பவும் செத்துட்டான்பா. டேய், சக்தி கிட்ட கால்ல விடாத குறையா நான் கெஞ்சி பார்த்துட்டேன்ப்பா. சக்தி என்னப்பா சொன்னா? எனக்கு உங்க காதலா இல்ல ருத்ராமா மேல வச்சிருக்கிற பாசமானு கேட்டா எனக்கு தாய் பாசம் தான் முக்கியம் சொல்லிட்டு என்ன அனிதா கிட்ட என்ன தாரவாத்து கொடுத்துட்டு போயிட்டாப்பா. சிவா, அழாதடா டேய்.
அழாதரா. சிவா, கண்ணை தொடச்சிட்டு வாப்பா. சொன்னா கேளுப்பா. ருத்ரா, என்னாச்சு ருத்ரா? என்னன்னு தெரியலங்க, மனசு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் ருத்ரா? ஒவ்வொரு முறையும் அனிதாவோட கல்யாண பேச்சு எடுத்தாலே ஏதாவது ஒரு தடங்கல் ஆயிடுது. அதனால நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு மஞ்ச துணியில ₹1 முடிச்சு வச்சிடலாமா? சரிதான் ருத்ரா. இந்த வாட்டி அனிதாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச கையோட நாம எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். அனிதா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுமா. நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. இத பாரு, நீ இப்படி கவலையா இருக்கிறத பார்த்தா அனிதா ரொம்ப வருத்தப்படுவா. சரிங்க, எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரிதான். முதல்ல அனிதா ரெடி ஆயிட்டு வந்ததும் நம்ம பரம்பரை நகைங்களை எல்லாம் அவகிட்ட கொடுக்கணுங்க. சம்பந்தி, ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? என்ன, எப்பவுமே நம்ம கிட்ட வந்து பேசாதவரு இப்ப என்னடானா திடீர்னு சம்பந்தின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சம்பந்தி, இப்படி எதுவும் சொல்லாம ஏதோ ரொம்ப ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. நான் அந்த இந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு பொண்ணை பெத்த அம்மாவா உங்க பயம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. எங்கடா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு உள்ளுக்குள்ள பெரிய போராட்டமே உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க சம்பந்தி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா என்னோட பையன் சந்தோஷ் உங்க பொண்ணு காயத்ரி கழுத்துல தாலி கட்டுவான். நான் பார்க்கதான் இவ்வளவு அமைதியா இருப்பேன். ஆனா இந்த வீட்டுல எனக்கு தெரியாம எந்த விஷயமும் நடக்காது. யார் என்ன தப்பு பண்ணாலும் என்கிட்ட வசமா மாட்டிப்பாங்க. இந்த வீட்ல உங்க பொண்டாட்டி இந்துவும் அந்த அனிதாவும் சேர்ந்து ஒரு பெரிய டிராமாவே போட்டு நடிச்சிட்டு இருக்காளுங்க. அதையே உங்களால கண்டுபிடிக்க முடியல. என்ன சம்பந்தி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சம்பந்தி, நான் இப்போ உங்க கூட நின்னு பேசுனது என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிய வேண்டாம். அப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணி சாமி ஆடிடுவா. ரொம்ப நேரம் நின்னு பேசிக்கிட்டு இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றோம்னு சந்தேகப்படுவா. நீங்க தைரியமா இருங்க, உங்க பொண்ணோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் வர சம்பந்தி. சரி, நீங்க எல்லாரும் கீழே இருங்க, நான் இவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அத்தை, இப்ப நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன அனிதா, மகாராணி மாதிரி இருக்க. உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்க. இருந்தாலும் கடைசி நேரத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கொஞ்சம் பதட்டமாவும் பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சிவா உன் கழுத்துல தாலி கட்ட போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. உங்க பயம் எனக்கு புரியுது. ஆனா நான் எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இப்ப நான் ரொம்ப தைரியமாவும் ரொம்ப நம்பிக்கையாவும் இருக்க காரணம் என்னோட அபிராமி பாட்டி தான். என்னது, அபிராமி பாட்டியா? என்னது புதுசா ஏதோ கதை சொல்ற? அந்த அபிராமி கிழவிக்கும் இப்ப நீ தைரியமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு தடவையும் அந்த சக்தி கூட நம்ம மோதிக்கிட்டே தான் இருந்தோம். ஆனா அதுல ஜெயிச்சிட்டு இருந்தது அவதானே. நாம நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா அந்த அபிராமி பாட்டி வந்தப்போ நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஞாபகம் இருக்கா? எப்பவுமே எதிரிய எதிர்த்து நின்னு ஜெயிக்கிறத விட அவனை நம்ம நண்பனாக்கி
நம்ம நினைச்சதை அடையறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லுச்சு. சக்தியோட விஷயத்துல நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். அதனாலதான் அந்த சக்திய நம்ம வலையில விழ வச்சேன். பிரச்சனைன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா எப்பவுமே நமக்கு அந்த சக்தியால தான் நடக்கும். ஆனா இந்த கல்யாணத்தை எடுத்து முன்னாடி நின்னு நடத்த போறதே அந்த சக்தி தானே. அதனால அந்த டென்ஷனை நாம எடுத்துக்காம ரொம்ப ஃப்ரீயா கூலா இருந்தாலே நாம நினைச்சதை அடைஞ்சிடலாம். இந்த டிரைவர் மகளுக்கு வர வர கொஞ்சம் அறிவு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கே. பயங்கரமா யோசிக்கிறா, ஷார்ப்பா வேலை பாக்குறா. இனிமே இவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அத்தை, என்ன திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.